SA20 2025 மூன்றாவது போட்டி பால் ராயல் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் ஏற்கனவே ஒரு போட்டி விளையாண்டாங்க, மிக மோசமான தோல்வி எடுத்திருக்காங்க. கரண்ட் சாம்பியனாக இருக்கிற டீமு முதல் போட்டி சரியாக அமையலை. பால் ராயல்ஸ் முதல் போட்டி எப்படி விளையாடுவாங்கன்னு பார்க்கணும், பேசலாம். டெமசிகிரி 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரியல் 11 ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டாக இருக்குது. கேம்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு நல்ல வாய்ப்பு. ப்ரெடிக்ஷன் பேஸில் நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? சூப்பரான ஆப்பு, நிறைய ஃபேண்டசி ஃபார்மட்ஸ் கொடுக்குறாங்க, பயன்படுத்திங்க. ரியல் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. போலன் பார்க் பாலில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு இல்லை. ஜனவரி 11 4:30 PM நம்மளோட டைம், அவங்களோட டைம் 1 PM ஸ்டார்ட் ஆகுது. டே மேட்ச்சு ஸ்பின் பேஸில் ஏதாவது கொடுக்க போகிறாங்களா? போன போட்டி அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஜென்ரலாக டிப்பிக்கல் டர்பன் ட்ராக் அப்படிங்கிற மாதிரி இல்லை. பேஸ் பவுலர்ஸுக்கு சப்போர்ட்டு, இனிஷியலாக ஸ்விங், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எதிர்பார்த்து போனோம். பட் நல்ல ட்ராக்கு, பேட்டிங்க்கு ஃபேவரான ஒரு ட்ராக்கு, ஸ்பின்னர்ஸ் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த மாதிரி ட்ராக்கை கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம பார்த்தோம். மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம பிச் ரிப்போர்ட் இங்கே சொல்கிறோம் அப்படின்னாலும் ஆன் டைம்லேயும் கொஞ்சம் பார்த்துக்கிறது பெட்டர். ஏன்னா ஓவராலாக காமனாக எப்படி இருக்கும், ராசி பலன் சொல்கிற மாதிரி தான். காமனாக இதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கு, என்ன இருக்குது அப்படிங்கிறத தான் இங்கே சொல்ல போகிறோம். அங்கே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் போன போட்டியில் நம்ம சொல்லியிருந்தோம் ஸ்கோர் நிறைய வரும், முத்துசாமி மாதிரி ஆட்களை கேப்டனாக போடுங்க. இவன் நம்ம கொடுத்த டீம்லேயும் வில் ஜாக்ஸ் அண்டு இன்னொரு பக்கம் வில்லியம்சன், இவங்கள தான் கேப்டனாக போட்டோம். ஸ்பின்னர்ஸை ஹேண்டில் பண்ணி விளையாடக்கூடிய பிளேயர்ஸை கொஞ்சம் பெட்டராக விளையாடலாங்கிற ஆங்கிளில் யோசித்தோம். ஸோ அது ஆன் டைமில் சில விஷயங்கள் இங்கே இருக்குது, கொடுக்குறோம். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். எனக்கு ரிப்போர்ட் பேஸில் கிளாரிட்டி இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்த பேஸ் பண்ணியும் கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் கொடுக்குற பிச் ரிப்போர்ட், இதுக்கு முன்னாடி இந்த ரிசல்ட் பேஸில் சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், அதை பேஸ் பண்ணியும் சில டீம்ஸை ட்ரை பண்ண வேண்டியது இருக்குது. டீம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும், அதுதான் முக்கியம். என்னோடய டீம் அந்த டைமில் காப்பி பண்ணி போடுறது அப்படிங்கிறது ஒரு சிலர் டைமுக்கு ஓகே, அண்ட் ரெகுலராக அதை பண்ணிக்கிட்டே இருந்து 1/4 போட்டுட்டு இருந்தீங்கன்னா அது கூட ஓகே. பட் ஒரு மேட்ச்சில் ட்ரை பண்ணிவிட்டு இன்னொரு மேட்ச்சில் விட்டுட்டு அப்படின்னு போனீங்கன்னா அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நேற்றே பார்த்தீங்கன்னா விமன் மேட்ச் ஃபஸ்ட் மேட்ச்சு டோட்டலாகவே ஃப்ளாப், ஒன்றுமே இல்லை. ஆனால் அதுக்கடுத்து வந்த மென் மேட்ச்சில் ஃபோக்ஸை கேப்டனாக போட்டோம், அதுக்கப்புறம் வார்னரை வைஸ் கேப்டனாக போட்டோம். இதெல்லாமே கிளிக் ஆச்சு. ஈவன் பங்களாதேஷ் T20 பார்த்தீங்கன்னா சூப்பராக கிளிக் ஆச்சு. பால் அப்படியெல்லாம் வந்து உள்ளே வந்தாங்க. ஸோ அதனால் ரியான் பால் வந்தார் இல்லையா, அந்த இதெல்லாம் சொல்கிறேன். ஸோ நைட் மேட்ச்சும் பார்த்தீங்கன்னா SA20 சூப்பராக அமைஞ்சுது. நேற்று போட்டியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அவுட்புட் அப்படிங்கிற வகையில் கெயின் பேஸில் எல்லா போட்டியோட ஓவரால் கால்குலேஷன் தான் பார்க்கணும். ஒரு போட்டியில் லாஸ் ஆகுது அப்படிங்கிற அந்த லாஜிக்கை யோசித்தோன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இதெல்லாமே கொஞ்சம் மைண்ட் பண்ணிட்டு விளையாடுங்க. இதை தாண்டி நீங்கள் யோசிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஓன் டீமை போட்டு விளையாடுறது தான் சரியாக இருக்கும். அப்படி இருந்தீங்கன்னா தான் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை ஷோ பண்ண முடியும். 152 தான் பேட் ஃபஸ்ட்டுக்கான ஆவரேஜ். ரீசெண்டாக கொஞ்சம் ஸ்கோர் வருது அப்படின்னு சொல்லலாம். ஆரம்ப காலத்தில் ஸ்கோர்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது பாலில், அண்டு முதல் சீரீஸ்லலாம் ஸ்கோர் பேஸில் ஆரம்பத்தில் ரொம்ப டஃப்பாக இருந்தது. இப்போ கொஞ்சம் அதிகமாக வருது, அதை கொஞ்சம் பார்த்துங்க. பேட் ஃபஸ்ட் பண்ணும்போது ஆவரேஜாக 6 விக்கெட், சேஸ் பண்ணும்போது ஆவரேஜாக 6 விக்கெட் வந்திருக்கு. ஈஸ்டர்ன் கேப் தான் அதிகபட்ச ஸ்கோர், அங்கே 208.4 அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் 81க்கு ஆல் அவுட் ஆகியிருக்காங்க. சீரியஸ் ஆரம்பத்தில் 150க்கு பிலோவாக 4 டைம்ஸு, 150 to 169 இந்த ரேஞ்சில் 4 டைம்ஸ், அண்ட் 190 எபோவாக 2 டைம்ஸு. சாட்டர்டே இந்த வான வெடிக்கை காட்ட போகிறாங்களா, ட்ராக் எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா முன்னே இருந்த டெம்ப்ளேட்ஸில் இப்போல்லாம் கேம்ஸ் போகிறதில்ல. ஜென்ரலாக ஏர்லி டேஸில் இனிஷியல் ஸ்விங் ஆகும், போக போக கொஞ்சம் டவுன் ஆகும், இப்படி தான் பார்த்துருப்போம். பட் இப்போ கியூரேட்டர்ஸ் எல்லாம் ரொம்பவே பெட்டராக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இந்த கொரோனா பீரியடில் சைட் பவுண்ட்ரிஸ் அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் வந்து ட்ராக்ஸை ரெடி பண்ணி பக்காவாக அடுத்தடுத்த நாட்களில் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி ஸ்லோ ஆகும் அப்படிங்கிற ஆங்கிள்லேயே போக முடிய மாட்டேங்குது. பட் ஸ்டில் பிச்சோட டயர்ட்னஸை பேஸ் பண்ணி சில விஷயங்கள் சில மேட்சஸ்க்கு அப்புறம் நம்ம யோசிச்சும் ஆகணும். பாருங்கள், ரீசன்ட் ஸ்கோர் 208க்கு 4, 190க்கு 3, 162க்கு 3. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டவுனாக இருந்திருக்கு. ஸோ அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் விக்கெட்ஸும் விழுது, ஸ்கோர் வர்றதும் டஃப்பாக இருக்குது. பட் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் பெட்டராக இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 81க்கு 10 அப்படிங்கிற மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஸ்கோரு, அதுக்கப்புறம் 123க்கு 7 அப்படின்றதுக்கு 142க்கு 9. ஸோ இந்த பேஸில் பட் ரீசெண்டாக கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கே தவிர முன்னாடியெல்லாம் கொஞ்சம் டவுனாக இருந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராக் எப்படி கொடுக்குறாங்க நான் டைமில் பார்த்துக்கிறது பெட்டர். பட் ஏர்லி டேஸில் ஃபஸ்ட்டு ஹாஃப்க்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஈஸியாக வின் பண்ணுறாங்க. இது டே ஸ்டார்ட் அப்படிங்கிறதுனால அதுவுமே ஈக்குவலாக இருக்குங்கிற எதிர்பார்ப்பு தான் நான் பார்க்குறேன்.
பால் ராயல்ஸ் என்ன மாதிரி போவாங்க அப்படிங்கிற கிளாரிட்டி கிடையாது. எண்ணம் 11ஓட இருப்பாங்க அப்படின்னு ஆன் டைமில் பார்த்துக்கணும். இருந்தாலும் என்னோடய கெஸ்ஸில் பிரிட்டோரியஸ் ஓப்பன் பண்ணுவார். ட்ரீ பிரிட்டோரியஸ் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர், விக்கெட் கீப்பர் பேட்டர், பாசிபிளாக நம்மளோட தினேஷ் கார்த்திக் விக்கெட் கீப்பராக இருப்பார். அதுதான் எதிர்பார்ப்பு. வேன் பியூரன் ஓப்பன் பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வித் பிரிட்டோரியஸ். வேன் பியூரன் டீசெண்டான பிளேயர், நல்லா விளையாண்டுருக்காரு. டொமஸ்டிக்கில் ஓரளவுக்கு நல்ல நம்பர் வச்சுருக்காரு, ஓப்பன் பண்ணி சக்ஸஸும் பண்ணியிருக்காரு. சாம் ஹெயின் அண்டு ஜோ ரூட் அடுத்து 2 இன்டர்நேஷ்னலாக 2 இங்கிலாந்து பிளேயர்ஸு. மிடில் பேஸில் நிறைய விளையாண்டுருக்காரு. சாம் ஹெயினோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகம். ஜோ ரூட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் சொல்லலாம். இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் T20 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைவாக விளையாடுற ரீசெண்டாக அப்படின்னு மட்டும் சொல்லலாம். பட் கண்டிப்பாக அவரோட பவுலிங் பேஸ்லையும் சின்னதாக கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது. டேவிட் மில்லர் டீமை லீட் பண்ணக்கூடிய பிளேயர், இங்கே கண்டிப்பாக பெஸ்ட்டாக விளையாட முடியும். அதுலேயும் ட்ராக்கு டே அப்படிங்கிற மாதிரி இடத்துலலாம் டேவிட் மில்லர் சூப்பராக விளையாடுவார். தினேஷ் கார்த்திக் விக்கெட் கீப்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இல்லை பிரிட்டோரியஸ்க்கு கொடுத்துட்டு இவரும் வந்து ஒன் ஆஃப் த ஃபீல்டராக இருப்பான்னு ஆன் டைம் பார்க்கணும். ஃபிலுக்வாயா சூப்பரான ரைட் ஆர்ம் மீடியம் போல் அண்டர் ரேட்டட்னு சொல்லணும். ஓரளவுக்கு பேட்டிங் டிஸ்பிளேயும் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. எண்டோரில் வீசும்போது கொஞ்சம் ஸ்லோ பால் வேரியேஷனில் விக்கெட் எடுத்து கொடுக்க முடியும். பிஜான் ஃபார்ச்சூன் சூப்பர் பவுலர், பவர் பிளேயில் வீசக்கூடிய எபிலிட்டி இருக்குது. ஸ்பின் பவுலராக இருந்தாலும் அந்த பவர் பிளே கண்ட்ரோல் கிடைக்கும். சைன் பாலில் ரொம்பவே சூப்பராக வீசுவார். அதே இடத்துல முஜீபுர் ரஹ்மானும் இருக்கார். ஒரு இடத்துல 2 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க, ஒரு ஆஃப் பிரேக் போட தேவை அப்படிங்கிற ஆங்கிள் இருந்தால் முஜீப்பு போவாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் ஃபார்ச்சூன் ஒரு பேஸ் பவுலர் செய்ய வேண்டிய வேலையை இனிஷியலாக முஜீப் அண்ட் ஃபார்ச்சூனால் செய்ய முடியும் அப்படின்றது இருக்குது. லங்கி இங்கிட்டியை பொறுத்த வரைக்கும் சூப்பர் பவுலர் தெரியும். அண்டு மப்பாக்கா பாசிபிளாக லெஃப்ட் ஆர்ம் மீடியம் ரீசெண்டாக கொஞ்சம் பார்க்குறோம். அந்த பிளேயர்லாம் பெஸ்ட் அவுட்புட்டில் கொடுக்கலாம். கொடி யூஸுக்கான வாய்ப்பு இருக்கா மிடில் பேஸில்? ஒரு பிளேயர் ஆஃப் பண்ணிவிட்டு கொடி யூசுஃபு போகலாம். டீசெண்டான பேட்டிங்கும் கொடுக்க முடியும். கேலியமும் அந்த இடத்துல வைக்கலாம். ஓரளவுக்கு ஃபார்மில் இருக்காருன்னு சொல்லணும். ஜோஸ் டர்னர் நல்ல பவுலிங் கொடுத்துட்ருக்காரு. ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட்டு நிறைய பார்த்துருப்போம் கவுண்டிலலாம். அண்ட் இங்கே டோர்ஜியனுக்கான வாய்ப்பு இருக்குமா அதுவும் பார்க்கணும். ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட்டு. கபா பீட்டர் ரீசெண்டாக இன்டர்நேஷ்னல்ஸ்லாம் இன்டர்நேஷ்னல்ஸ் விளையாடுறாங்க, இங்கே விளையாடுவாங்கன்னு நம்பும்போது அவங்கள சேர்க்கவே மாட்டுறாங்க. அந்த ஒரு விஷயம் இருக்குது. கபா பீட்டரை உள்ளே கொண்டு வரணும்னா ஃபார்ச்சூன் அண்டு முஜீப்புக்கான வாய்ப்பு இல்லாமல் போகும். இந்த இடத்துல பார்க்கணும். அவங்க 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே டஃப்பு. 3வது ஸ்பின்னராக கபா பின்னரை யோசிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏர்லி ஸ்டேஜில் பார்க்கணும். அண்ட் மரைஸு ரைட் ஹேண்ட் பேட்டை ஓரளவுக்கு டீசென்ட் பேட்டராக பார்க்கலாம். அண்டர் 19 சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர். ஸோ ஒரு பார்க்கணும். அண்டு ஹெர்மனை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் விக்கெட் கீப்பர் பேட்டர். ஸோ பாசிபிளாக இவருக்கு வேணால் வாய்ப்பு டாப் ஆர்டரில் கிடைக்குமான்னு பார்க்கணும். சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் போன போட்டியில் தோத்தாலும் அதையெல்லாம் அவனோட போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய மாற்றங்கள் செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிமிலனுக்கான வாய்ப்பு எதுவும் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா? டேவிட் பெட்டிங்காமல் அவ்வளோ லேட்டாக அனுப்புறதுக்கு சிமிலனுக்கு வாய்ப்பு கொடுத்தா பவுலிங் ஆப்ஷனாக அடிஷனலாக இருக்கும். அதே நேரத்தில் ஹிட்டிங் பேஸில் குயிக்காக இருப்பார். அப்படி ஒரு ஆங்கிளில் யோசிக்கலாம். கிரேக் ஓவர்டனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா? ஜிமி ஓவர்டன் போன போட்டியிலே தவறு இருந்தது, மிஸ்டேக்கை திருத்தலை. ஸோ கிரேக் ஓவர்டன் தான் இந்த டீமில் விளையாடுறாரு. ஸோ அவருக்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கணும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் ரோல் ஆஃப் ஆண்டமார்வேக்கு போவாங்களா? கண்ட்ரோலாக இருந்தது பவுலிங் பேஸில். லியாம் டாசன் அண்ட் ஹார்மர் ஓகேவாக வீசினாங்க. அதனால் ரோல் ஆஃப் ஆண்டமார்வே சைடு போக மாட்டாங்க. இன்னொரு ஆங்கிளில் பேட்ரிக் குருக்கருக்கு வாய்ப்பு இருக்கும். போன போட்டியிலும் யோசிக்கும் போது அவருமே இல்லாமல் இருந்தார். பார்ட்மேனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா? டேனியல் ஸ்மித் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன். ஸோ அவர் விக்கெட் கீப்பர் பேட்டர், விக்கெட் கீப்பராக ஸ்டப்ஸு தான் தொடர்வார். அதனால் அப்படி யோசிக்க மாட்டாங்க. ஒரு ஒன் ஆஃப் த பேட்டர் அப்படிங்கிற ஆங்கிளில் அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு பார்க்கணும். சலேகா லெக் பிரேக்கு நல்ல பவுலிங் கொடுத்துருக்காரு. டொமஸ்டிக்கில் கன்சிஸ்டன்ட் விக்கெட் டேக்கராக இருந்திருக்காரு. ஸோ அதனால் கலேப் சலேகாக்கான ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாமே ஆன் டைமில் பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி அந்த 11 ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நிறைய மாற்றங்கள் செஞ்சு போக மாட்டாங்க. ஏன்னா நல்ல சைட்ஸோட சைனே வந்து நிறைய மாற்றங்கள் செய்யாமல் இருக்கிறது தான். இன்ஜுரி கன்சர்ன் அது இல்லாமல் மேட்சப் பேஸில் 1-2 மாற்றங்கள் மட்டும் செய்யலாம். அண்ட் ஜோர்டான் ஹெர்மன்னு டீசெண்டான லெஃப்ட் ஹேண்ட் டாப் ஆர்டர் பிளேயர், நல்லா விளையாண்டுருக்காரு. ஜாக் ரோலி டெஸ்ட் கிரிக்கெட்டில் நல்லா அவுட்புட் கொடுத்துருக்காரு. பட் இங்கே எவ்வளோ தூரம் பண்ண முடியும்? டாம் ஏபிள் ஓகேவா அவர் சொல்லலாம், ஏன்னா நிறைய பக்கம் விளையாடுறார் அப்படிங்கிறாங்கல்ல. பட் கண்டிப்பாக வந்து கன்சிஸ்டன்ட் பேஸில் இல்லை. ஐடன் மார்க்ராம், ஸ்டப்ஸு, ஸ்வெனபோல், பெட்டிங்ஹாம் இவங்கெல்லாம் நல்ல பிளேயர்ஸ். மிடில் பேஸில் நல்ல ஒரு யூனிட் மிடில் பேஸ்லையும் சொல்லலாம். இந்த டீமுக்கு ஓட்டையாக இப்போ டாப் ஆர்டர் இருக்குது. இந்த டீம் பொறுத்த வரைக்கும் சாம்பியன் சைடு அப்படின்னு பார்த்துருக்கோம். அண்ட் எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க அந்த டாப் ஆர்டர் ஃபெயிலியர்ஸை அப்படின்னு பார்க்கணும். இல்லை டாப் ஆர்டர்ஸை என்கரேஜ் பண்ணுற மாதிரி என்ன விஷயம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும். மார்க்கோ யான்சன், லியாம் டாசன், ஹார்மர் அப்படிங்கிற மாதிரி இந்த பேட்டிங் டெப்த் இருக்குது. இப்படி இருந்துமே எம்ஐ
விட இவங்க ரொம்ப மோசமாக தோற்றதை பார்த்தோம். எம்ஐ நியூயார்க்கு செம்மையாக விளையாண்டாங்க. அதை நம்ம எம்ஐ கேப்டவுன் நிறைய பக்கம் அந்த எம்ஐ அப்படிங்கிறது இருக்குது. எம்ஐ கேப்டவுன் வந்து செம்மையாக பவுல் பண்ணாங்க. குறிப்பாக பொட்ஜைட்டரோட பவுலிங் பயங்கரமாக இருந்தது. அண்ட் ரிச்சர்ட் கிளீசன் இங்கிலாந்து பிளேயர் நல்ல பவுலிங் கொடுக்குறாரு, கண்ட்ரோலாக வீசக்கூடிய எபிலிட்டி, இந்த ஃபார்மேட்டுக்கு பெஸ்ட் பவுலராகவும் தெரிகிறாரு. இங்கே சிம்லனேக்கான வாய்ப்பு இருக்குமா பார்க்கணும், அந்த ஒரு இடம் கேட்குற மாதிரி இருக்குது. ரெண்டு டீம் பார்க்கும்போது பேட்டிங் டெப்த்துன்னு பார்க்குறப்ப பிஆர் வந்து ஃபார்ச்சூன் வரைக்கும் முஜீப்போட ஹிட்டிங்கும் நம்ம பார்த்துருக்கோம். பிபிஎல்லாம் நான் பயங்கரமாக அடிச்சிருக்காரு, அதெல்லாம் பார்த்துருக்கோம். அண்ட் இந்த பக்கமும் ஹார்மர் வரைக்குமே இருக்குது. பேட்டிங் டெப்த் பேஸில் கண்டிப்பாக டெப்த் இருக்குது ரெண்டு டீமுக்குன்னு சொல்லலாம். ஆனால் குவாலிட்டி பேஸில்னு யோசிக்கும்போது இங்கே டாப் ஆட அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. இங்கேயுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் வச்சு பார்க்க வேண்டியது இருக்குது. வேன் பியூரன், ஜாக் ரோலி ஈக்குவலாக சொல்லலாம். பிரிட்டோரியஸ் அண்ட் ஹெர்மன் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் ஈக்குவலாக சொல்லலாம். அண்ட் ரூட்டு ஏபிள் ஈக்குவலாக தான் சொல்லணும். அதில் ரூட் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம், ஏன்னா ஸ்டெபிலிட்டி பேஸில் ரூட்டுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது. சாம் ஹெய்னு நல்ல பிளேயர், ஸ்டெபிலிட்டி கொடுப்பாரு. அந்த ஃபார்ம் பேஸில் கன்சிஸ்டண்ட்டில் அதே தான் எய்டன் மார்க்ரம் சைடும் யோசிக்கணும். மில்லர் ஸ்டப்ஸை ஈக்குவலாக பார்க்கலாம். மில்லர் எக்ஸ்பீரியன்ஸில் இன்னும் பெட்டர், இப்போ ஃபார்ம் பேஸில் கண்டிப்பாக இருக்கார். அவர் எவர் டைம் அப்படிங்கிற மாதிரி இருப்பார். இவரை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபார்மில் கொஞ்சம் டவுன் ஆகிருக்காரு. தினேஷ் கார்த்திக், ஸ்டப்ஸ் இப்படியும் கூட ஈக்குவலாக பார்க்கலாம். ஸ்டனபோல், ஃபிலிக்வாயா இவங்களோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸு, பெட்டிங்காம் அடிஷ்னல் பேட்டர் பாசிபிளாக இங்கே தான் மில்லரை வச்சு ஈக்குவல் பண்ணலாம். ஸோ ஓரளவுக்கு எப்படி பார்த்தாலுமே பேட்டிங் பேஸில் ரெண்டு டீமுமே ஓகேவா சொல்லலாம், ஈக்குவலாக சொல்லலாம். பட் ஸ்டில் பவுலிங்கில் கண்ட்ரோல் எடுத்துக்கிறது பால் ராயல் சைடு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ண முடியுது. ஸோ கண்டிப்பாக மார்க்கோ யான்சன் இனிஷியலாக வீசுவார் அப்படின்னா கூட ஒரு ரெண்டு லேட்டாக ரன்ஸை லீக் பண்ணுறாரோ அப்படிங்கிற ஃபீலை தான் கொடுக்குறாரு. லியாம் டாசன் ஓகேனாலும் பெஸ்ட்டாக ஃபீல் பண்ண முடியல. பட் கண்டிப்பாக கண்ட்ரோல் பேஸில் ஃபார்ச்சூன் அண்ட் முஜீப் ரெண்டு ஸ்பின்னருமே இருப்பாங்க. அண்டு கிடியோட பவுலிங் நல்லாயிருக்கும். மப்பாக்கா ரீசெண்டாக நல்லா பண்ணிகிட்ருக்காரு. ஃபிலிக்வாயா கொஞ்சம் ரன்ஸை லீக் பண்ணாமல் பவுல் பண்ணக்கூடிய பவுலர், அவ்வளோ வந்துட்டு பேஸ் இருக்காது, இருந்தால் கூட சில நேரங்கள் அந்த ஒரு விஷயத்தை கொடுக்கவும் முடியும். ரன்ஸை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எபிலிட்டி தேவைப்பட்டால் ஜோ ரூட் இருப்பார். ஸோ இங்கே கொஞ்சம் ரன்ஸுக்கு போகிற பவுலர்ஸும் இருக்கிறதுனால போன போட்டியில் இதை கொஞ்சம் பார்த்தோம். ஸோ அந்த பேஸில் பால் ராயல்ஸு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, அவங்களோட ஹோம் கேமை ஜெயிப்பாங்க அப்படின்னு தோணுது. பவுலிங் ஆப்ஷன் அடிஷ்னலாக ஜோ ரூட் மட்டும் இருக்கார். ஸோ ஒருவேளை ஏதாவது பாசிபிளாக ஃபிலிக்வாயோட ஓவரை கொஞ்சம் குறைக்கலாம், இல்லை மப்பாக்கா ஓவர் கொஞ்சம் அடி வாங்குச்சுன்னு சொன்னால் அப்போ ஜோ ரூட்டோட ஓவர் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அண்ட் ஸ்பின் பேஸில் கொஞ்சம் பிச் டவுனாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் எதுவும் எடுத்துகிட்டு வராங்களா அப்படின்ற அந்த ஆங்கிலும் யோசிக்கணும். ஃபார்ச்சூன், முஜீப் அண்ட் லுங்கிகிரி ஃபுல் கோட்டா வீசுறதுக்கான வாய்ப்பு, ஃபிலிக்வாயா அண்ட் கிடி எண்ட் ஓவரில் வீசுறதுக்கான வாய்ப்பு. இங்கே பவுலிங் ஆப்ஷன் பார்க்கும்போது எய்டன் மார்க்ரம் அடிஷ்னலாக இருக்கார். ஸோ மற்றபடி 5 ஆப்ஷன்ஸ் இங்கே, இந்த 5 ஆப்ஷனை யோசிச்சு போகணும். மார்க்கோ யான்சன், கிளீசன் எண்ட் ஓவரில் வீசுறதுக்கான வாய்ப்பு. சன்ரைசர்ஸ் சீசன் கேப் தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க. 2 சீசனாக சாம்பியன் அப்படிங்கும்போது அவங்க தான் டாமினேட் பண்ணியிருப்பாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் பேட் ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஒரு வெற்றி, அண்ட் சேஸ் பண்ணும்போது 2 வெற்றி. பால் ராயல்ஸ் ஒரே ஒரு முறை சேஸ் பண்ணுறப்போ ஜெயிச்சிருக்காங்க. இல்லை சேஸ் பண்ண விரும்பலாம் கூட, ஏர்லி டேஸு அந்த ஹார்ட்னஸை பேஸ் பண்ணி. பட் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத அங்கே பார்க்கணும். ட்ராக் வந்து டவுன் ட்ராக்காக கொடுக்குறாங்களா, பெட்டர் பேட்டிங் ட்ராக்காக கொடுக்குறாங்களா, அதெல்லாமே பார்த்துக்கலாம். போன சீசனில் ஜோபாக் சூப்பர் கிங்ஸு, பால் ராயல்ஸ் ஸோ அந்த இடத்துல தோல்வி அடைஞ்சாங்க, எலிமினேட்டர் வரைக்கும் போயிட்டு. சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் அதுக்கு முன்னாடி 2 முறை மோதிருக்காங்க, 2 முறையுமே சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் டர்பன் சூப்பர் ஜெயண்ட்ஸோட தோற்றுருக்காங்க. ஸோ இந்த பேஸில் யோசிக்கும் போது பால் ராயல்ஸ் ரீசெண்டாக பெஸ்ட்டாக இல்லை, தொடர் தோல்விகள், கடந்த 5 போட்டியிலுமே தோல்விகள் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. பெட்டராக வருவாங்களான்னு பார்க்கணும். சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்பு கடந்த 5 போட்டியிலையும் ஜெயிச்சிருக்காங்க. போன சீசனில் போன போட்டியில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க, அது மிஸ் ஆகுது. அது எவ்வளோ பெரிய வெற்றி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ரொம்பவே லோவான ஸ்கோரு. சொல்லப்போனால் ஒரு போனஸ் பாயிண்டோடு சேர்த்து எம்ஐ ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்குறோம். அண்டு கடந்த 4 போட்டி இந்த 2 டீம் கிடையிலன்றப்ப ஆப்வியஸாக சன்ரைசர்ஸ் 3 முறை. ஸ்கோரிங் விஷயத்தை பார்த்துங்க, நம்ம ஜெயிச்சதை மட்டும் பார்க்க வேண்டாம், ஸ்கோர் எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் டவுனாகவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இருக்குது. அண்டு ரீசெண்டாக கொஞ்சம் ஸ்கோர் பேஸில் பெட்டராக இருக்கிறதையும் பார்க்குறோம். ரீசெண்ட் இயர்ஸில் கொஞ்சம் பிச் பெட்டராக்கி கொடுக்குறாங்க அப்படின்றதும் அண்டர்ஸ்டாண்டபிள். டாப் 14 என்னோடய மைண்டில் க்ரௌலி, வேன் பியூரன் ஓப்பன் பண்ணுறாங்க.
ஜோ ரூட் ஐடன் மார்க்ரம் பவுலிங் பேஸ்லையும் சின்ன கன்சிடரேஷன். கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் விக்கெட் கீப்பர். டேவிட் மில்லர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தான், பட் இப்போ பேட்டரை மட்டும்தான் யோசிக்கணும். நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி உள்ளவங்க. ஸ்வெனபோல், ஃபிலுக்வாயா, மார்க்கோ யான்சன், ஃபார்ச்சூன் இவங்க எல்லாருமே நல்ல பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸுங்கிற ரேஞ்சில் வைக்கலாம். முஜீப்பு, கிடி, கிளீசன் அண்டு மப்பாக்கா விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸாக யோசிக்கணும். பிக் பேஸில் ஜாக் ரோலி, வேன் பியூரன், விஜன் ஃபார்ச்சூன் அண்டு மப்பாக்கா எண்டோரில் வீசுறதுக்கான வாய்ப்பாக கூட பார்க்குறேன். ஃபார்ச்சூன் நியூ பாலில் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணலாம். டே மேட்ச் அப்படின்னால கன்சிடரபிள் அண்ட் பேட்டிங் வந்தால் நல்லா ஆடுவார். வேன் பியூரன் ஒருவேளை இந்த டே மேட்ச் அப்படின்னா ஸ்விங் எதுவும் கிடைக்கல அப்படிங்கிறப்ப பியூரன் தான் நல்லா பேட்டிங் கொடுக்க முடியும், டாப் ஆடலாம். அண்டு ஜாக் ரோலியை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பிளேயர். ஸோ அந்த பாயிண்டில் யோசிக்கலாம். அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் பார்க்கும்போது ஐடன் மார்க்ரம், ஃபிலுக்வாயா அண்ட் யான்சன். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் பேஸில் கொஞ்சம் யோசிக்கலாம். ஜோ ரூட்டும் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, பேட்டிங்லேயும் கொஞ்சம் இன்னிங்ஸை பில்ட் பண்ணலாம். ரீசெண்டாக வில்லியம்சன் ஒரு பக்கம் நல்லா அடிக்கிறாரு, அதை நம்ம பார்க்குறோம். ரூட்டு இன்றைக்கி நல்லா அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு பக்கம் ஸ்மித்து செஞ்சுரி ரீசெண்டாக பிபிஎல்லில் பார்த்தோம், அந்த ஒரு விஷயமும் நடக்குது. ஸோ கோலியும் அடுத்து அடிக்கணும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. எனிவே இப்போதைக்கு ரூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த லிஸ்ட்டில். டேவிட் மில்லர் ஹிட்டிங் பேஸில் ஸ்ட்ராங், ஒரு வேளை இனிஷியல் விக்கெட்ஸ் எதுவும் வேணும்னா அவர் கொஞ்சம் இன்னிங்ஸை பில்ட் பண்ணுவார். ஸ்வெனபோல் ஒரு பாயிண்டில் பவுலிங் பேஸ்லேயே இருக்கார், பேட்டிங்கில் இம்ப்ரூவ் பண்ணி ஷோ பண்ணுறாரு அப்படின்றதுனால ஃபார்ம் பேஸ்லேயே நல்லா இருக்கிறதுனால ட்ரை பண்ணலாம். டீம் பாருங்கள். ஸ்டப்ஸு விக்கெட் கீப்பராக தினேஷ் கார்த்திக் ஒரு பக்கம், டாப் ஆர்டர் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகும் அந்த ஸ்ட்ரிங் இருக்கிற ட்ராக் அப்படின்னா கண்டிப்பாக அவரெல்லாம் பிக் பண்ணிக்கலாம். க்ளோவ் பாயிண்ட் கிடைக்கும் அந்த நேரத்தில் பார்த்துங்க. ஏன்னா நிறைய நேரங்களில் தினேஷ் கார்த்திக் ஐபிஎல்லே க்ளோவை கழட்டிட்டு வெளில போய் உட்காந்துருவார், அதை பார்த்துருக்கோம். ஸோ அந்த பேஸில் இங்கே ஒரு வேளை க்ளோவர் கொடுக்காம கூட இருக்கலாம். ஸோ அதை பார்க்கணும், அந்த மைண்டை பார்த்துங்க. அண்ட் மில்லரு, மார்க்ராம, ரூட்டு மேலே லியாம் டாசன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் எண்டோர் பவுலரை கரெக்ட் பண்ணிக்கிறது பெட்டர். மப்பாக்கா டீசன்ட் சாய்ஸை அப்படி பார்க்கலாம். கபா பீட்டர் எதுவும் எடுக்கிறாங்களா, அவர் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் ரீசெண்டாக ஷோ பண்ணால் நல்ல பவுலிங் கொடுத்துருக்காரு, அவருக்கான வாய்ப்பு எது வந்து அவர் கொஞ்சம் யோசிக்கலாம். முஜீப், ஃபார்ச்சூன், கிடி, கிளீசன் பவுலிங் பேஸில் ஃபிலுக்வாயா எடுத்திருக்கேன். ஃபிலுக்வாயாவும் டீசன்ட் சாய்ஸு கிராண்ட் லீக்கில் கேப்டனாக ட்ரை பண்ணுறதுக்கு. நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.